உடல் ஊனம், கண் பார்வை இல்லாம வறுமையில பிறக்கிறவங்கலாம் போன ஜென்மத்துல ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி மலுமட்டி தற்குறி மாதிரி பேசுற இந்த நாயெல்லாம் எவன்டா கவர்மெண்ட் ஸ்கூல்ல பேச அனுமதிச்சது? எல்லாம் பிறக்கறாங்க, வீடு எல்லாம் பிறக்கறாங்க, பல நோய்களோட பிறக்கறாங்க. இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கணுமே, அப்படி படைக்கல. ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான், ஒருத்தன் ஏழையா இருக்கான், ஒருத்தன் இப்படி இருக்கான், ஒருத்தன் அப்படி இருக்கான், ஒருத்தன் கிரிமினலா இருக்கான், ஒருத்தன் நல்லவனா இருக்கான், ஒருத்தன் ஹீரோவா இருக்கான், ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான். ஏன் இந்த மாற்றங்கள்? போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிறவியிலும் பேசுனதை கேட்டு காண்டான ஒரு பார்வை இல்லாத ஒரு ஆசிரியர் மறுப்பு தெரிவிச்சதுக்கு அவரையும் அசிங்கமா பேசியிருக்கேன் அந்த நாய். அது சம்பந்தமா இவன் மேல வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடந்துட்டு இருக்கு. என் பேர் மகாவிஷ்ணுவா, அந்த வேதம் சித்தாந்தம் அப்படின்னு பேசி தெரியும் போல. வெந்தயம் பேசுறானா யூடியூப்ல பேசிட்டு போட்டுன்னு விட்டுறோம். சென்னையில அசோக் நகர்ல பெண்கள் மேல்நிலை பள்ளியில இவனை போய் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்கூலோட தலைமை பொறுப்புல இருக்க, அதாவது பள்ளிக்கூடத்துக்குள்ள எந்த மதத்துக்காரங்களையும் வந்து பேச வைக்க கூடாது. அவனே மதவெறி பிடிச்ச மாதிரி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். வேதம் சித்தாந்தம் மயிறு கவர்மெண்ட் ஸ்கூல்ன்றது பொது சொத்து. இவன மாதிரி தற்கூரி எல்லாம் உன் சொந்த ஸ்கூல்ல பேச வச்சுக்க.